அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு இதிகாசமாகவும் ஒரு புராணங்களாகவும் வாழ்க்கை வரலாறாகவும் இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கம்ப்ளீட் வந்துட்டு ஒரு ஒரு அத்தரைஸ்டு ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லை. ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரியான இதிகாசங்கள் புராணங்களாக தான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்துட்டு அந்த காலத்தில், நான் அந்த காலம் அப்படின்ட்டு சொல்றது எப்படின்னா ஒரு 300-400 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இதை தான் வந்துட்டு ஒரு எழுத்து முறையில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸாக இருந்துதான்னு கேட்டால் கிடையாது. அதெல்லாம் எப்படி வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட இப்படி ஒரு சோர்ஸாக ஹிஸ்ட்ரி, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட கிடைச்சது எப்போ, எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 18th செஞ்சுரியோடைய செகண்ட் ஹாஃப்ல தான், 18ஆம் நூற்றாண்டு பாதி முடிச்சதுக்கப்புறம் 2ஆம் பாதியில தான் நமக்கு ஹிஸ்ட்ரியோடைய தொடக்கம். அதாவது எல்லாமே கம்ப்ளீட் சோர்ஸாக நம்மக்கிட்ட ஆல்ரெடி அங்கங்கே கிடந்தது அப்படியே ஒன்று திரட்டப்பட்டு நம்மளுடைய மொத்த ஒரு ஹிஸ்டரியும் ஒரு எழுத ஆரம்பிக்கப்பட்டது. காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 18ஆம் நூற்றாண்டுடைய 2ஆம் பாதி தான்.